எங்ககிட்ட இருந்து பூ வாங்கின்னு போறதுக்கு வந்தாங்க அந்த அம்மாவும் பொண்ணும். சரி சரிங்கம்மா. அந்த டைம்ல பஸ் வந்துச்சு, வேகமா வந்துச்சு. பஸ் லேட்டு, 15 நிமிஷம் லேட்டு. சரி சரிங்க. அந்த ஸ்பீட் பிரேக்கர் ஒன்னு இருக்கு. அங்க வந்து வரும்போது அப்படியே பிரேக்கே அடிக்கல. வந்த வேகத்துல அப்படியே வீட்டு மேலேயே ஏத்திட்டாங்க. இப்ப நீங்க இங்கே தான் இருந்தோம். 3 பேரும் லைனா தான் நின்னுந்தோம். சரி சரிங்க. அப்ப குழந்தை மட்டும் எப்படி? குழந்தை மட்டும் எப்படி வந்துச்சுன்னே தெரியலண்ணா. வந்து இங்க வரும்னு எதிர்பார்க்கல. குழந்தை இங்கேயே தான் இருந்துச்சு. 3 பேரும் இங்கேயே தான் இருக்கீங்க. 3 பேரும் இங்கேயே தான்ங்கறோம். குழந்தை மட்டும் தான் இப்படியே போயிருச்சு பஸ். இப்ப நீங்க அத பார்த்து நீங்க எதுவும் பண்ண முடியலங்க. இல்ல அந்த நடந்ததுல என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த 10 செகண்ட் 20 செகண்ட் அந்த இடத்துலயே தான் நிக்கிறோம். நானும் அம்மாவோட அம்மாவும். இப்ப இங்க ஆக்சிடென்ட் ஆன பஸ் ஏற்கனவே 2 வாட்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. 2 டைம் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு வெளியில. இதுக்கு முன்னாடி ஷிஃப்ட் எடுத்துட்டு போனவங்க ஏற்கனவே சொல்லி தான் கொடுத்தாங்களாம். பஸ் எடுக்கும் போதே இது வந்து வீலிங் இப்படி சுத்தவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தான். ஸ்டீரிங் சுத்தவே இல்ல அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்களாம். இந்த மாதிரி விஷயம் எங்கேயும் நடக்கக்கூடாதுன்னு சொல்றேன் சார். அதுதான் உங்களுடைய கோரிக்கை. அதுதான் இந்த மாதிரி எங்கேயும் நடக்கக்கூடாது. பஸ் தரமான பஸ் விட்டா பிரச்சனை இல்லை. நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சு. இப்போ ஊர் பொதுமக்களா நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எங்களுடைய கோரிக்கைனா வந்து அதாவது வேல்வி குறைஞ்சி போன பஸ், அது அந்த வாய்தா முடிஞ்சு போன பஸ், காலாவதியான பஸ், அதுக்கு மாற்று பேர் வந்து புதுசா விடணும். சரிங்க. அதே டிரைவருங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் விடணும். ஏன்னா வில்லேஜ் இது. ஆமா, ஏன்னா ரோடு ரொம்ப ரிஸ்கா தான் இருந்தது. ரொம்ப வளைஞ்சு தான் இருந்தது. டர்னிங் அதிகம். இப்போ இந்த ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கும் போதுதான் பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் சொன்னாங்க. இப்ப ஸ்பீட் பிரேக்கர்னால என்ன பிரச்சனைங்கண்ணா உங்களுக்கு? ஸ்பீட் பிரேக் வந்து அதாவது டர்னிங்லயே வச்சு விட்டாங்க. ஓ, இது வந்து ஆமா டர்னிங்லயே இருக்குது. இதே வந்து ஒரு 10 மீட்டர் தள்ளி வச்சிருந்தா அங்கிருந்து ஒரு எச்சரிக்கை ஆயிருக்கும். கண்டிப்பாங்கண்ணா. அந்த எச்சரிக்கை ஆயிரும்போது அந்த எச்சரிக்கை ஆயிரும்போது இங்க ஒரு போர்டு இருந்திருக்கணும், கிரீன் போர்டு. ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு அப்படின்ற அந்த போர்டு இருந்திருக்கணும். அந்த கிரீன் போர்டு இருந்துச்சுன்னா டர்னிங் வளைவு கொடுத்துருந்தாங்கன்னா அது எச்சரிக்கையோட திரும்பி